ஒரு ரிவிஷன் கிளாஸ். ரூபினா, நியூ ஸ்டூடெண்ட் ரூபினா இவங்கெல்லாம் வந்து சும்மா கேட்டு மட்டும் வச்சுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கேட்டு மட்டும் வச்சுக்கணும். ஆமாம், ஒரு பாடத்தை நம்ம எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு நியூ பேட்ச் வந்து நவம்பர் 10 திங்கட்கிழமை அப்படிங்கிறதுல இருந்து தான் நமக்கு நியூ பேட்ச். அதே போல் ரூபினாவும் ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நான் லிங்க் அனுப்ப சொல்கிறேன். ஈவினிங் வந்து 6 o'clock, ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock லிங்க் வரும். அது வந்து இந்த டிஇடிக்காக நடத்துவோம். அதில் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸு, இங்கிலீஷு ஆர் வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் நம்ம நடத்துவோம், படிச்சுக்கலாம். ஸோ இது பாருங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்டு எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம்ஸ், போலீஸ் எக்ஸாம்ஸில் இந்த சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை 5 questions will be asked. ஆனால் போலீஸ் எக்ஸாம்ஸில் சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அறிவியலில் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் செல் என பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராபர்ட் ஹூக். நம்ம எல்லாருக்கும் தெரியும் செல் ஏன்னா ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் ஆஃப் எவ்ரி ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி, அல்லது எவ்ரி ஆர்கானிசம்ஸ். எவ்ரி ஹியூமன் கிடையாது, எவ்ரி ஆர்கானிசம்ஸ், அதாவது ஒவ்வொரு உயிரினத்தினுடைய அடிப்படை அழகு அப்படின்னு கேட்டால் இந்த செல்லு. செல்லை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், சைட்டாலஜி. எஸ், அப்போ செல் அப்படிங்கிறதுனுடைய தந்தைன்னு கேட்டாவே ராபர்ட் ஹூக். ஏன்னா இவர் ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர் தான் செல் வால் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். சரி, நம்ம டீட்டெயில்டாக பேசணும்னா இட் வில் டேக் டைம். நான் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது சயின்ஸை பொறுத்தவரை. ஸோ இந்த ஒரு 100-150 கொஸ்டின்ஸ் நான் வேகமாக பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ இந்த முதல் கொஸ்டின் பார்த்தீங்க இல்லையா, இப்போ செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் அது. உட்கரு அப்படின்னா நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் பிரவுன், உட்கரு. அதே மாதிரி புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது செல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான். ஸோ புர்கின்ஜி, அந்த பர்கின்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதான் புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர். அதே மாதிரி ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படிங்கிறது செல்களால் ஆனது அப்படின்னு சொன்னது யாரு? ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படிங்கிறது செல்களால் ஆனது அப்படின்னு சொன்னது ஆன்டன் வான் லியூவன்காக். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆன்டன் வான் லியூவன்காக் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. ஏன்னா பாக்டீரியாலஜி, இந்த பாக்டீரியாவை முத அந்த மாதிரி அறிஞ்சவர், ஸோ கண்டுபிடிச்சு சொன்னவர் யாருன்னு கேட்டால் ஆன்டன் வான் லியூவன்காக். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உலகில் தோன்றிய முதல் உயிரினம் அப்படின்னு கேட்டாவே பாக்டீரியா தான். ஸோ பாக்டீரியாங்கிறது ப்ரோகேரியட்டா யூகேரியட்டாப்பா? ப்ரோகேரியாட். ஏன்னா ப்ரோகேரியாட் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து முக்கியமாக நம்ம எதை வச்சு சொல்லுவோம், நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ அண்டர் டெவலப்டில் இருக்கும், அது அந்த மாதிரி பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா. அதே போல் மனித உடம்புல இருக்கக்கூடிய செல்களின் எண்ணிக்கை அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 6,50,00,000 மனித உடல்ல இருக்கக்கூடிய செல், நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் அவர் ஹியூமன் பாடி அப்படின்னா 6,50,00,000 அப்படிங்கிறது இருக்கு. அதுல நம்முடைய விலங்கு செல், அனிமல் செல்ல ரொம்ப நீளமான லாங்கஸ்ட் செல் அப்படின்னு கேட்டாவே நியூரான், நரம்பு செல் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்போ உயிரினங்களோட அடிப்படை அழகு, த ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு கேட்டாவே செல் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். செல்லுலார் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து எடுத்திருக்கோம். செல்லுலார் அப்படின்னாவே ஸ்மால் ரூம், ஒரு சிறிய அறை அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு அப்படிங்கிறது சென்ட்ரோசோம். நம்ம என்னன்னா அந்த பேசிக் டிஃபரன்ஸ் பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சென்ட்ரோசோம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செல்வால் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஏன்னா செல்வால் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆப்சென்ஸா இருக்கும். யாருக்கு? விலங்கு செல்லுக்கு. தாவர செல்லுக்கு அப்படிங்கிறது ஓகேவா. அப்ப செல்களோட செயல்களை கட்டுப்படுத்துவது எது? த கண்ட்ரோலிங் அந்த மாதிரி பார்ட் இன் செல் அப்படின்னு கேட்டாவே நமக்கு நியூக்ளியஸ், உட்கரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நுண்குமிழ்கள் பெரிய அளவில் காணப்படுவது வெங்காயத்தினுடைய தோல்ல தான். ஸோ வெங்காயம் இப்ப கூட நம்ம பார்த்தோம் காலையில கூட ஆசிட் பத்தி பேசும்போது. ஸோ வெங்காயம் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய இந்த ஆசிட்டோட பேர் என்ன? எக்ஸாக்ட்லி கரெக்ட், சல்பீனிக் ஆசிட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த நிறமிகள்லாம் கேட்பாங்க. கரோட்டின் அப்படிங்கிறது வந்து ஆரஞ்சு அப்படிங்கிறதுல பிக்மெண்ட்ல இருக்கும். சாந்தோஃபில் அப்படிங்கிறது வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறதுல இருக்கும். குளோரோஃபில் அப்படிங்கிறது வந்து பச்சையம், நம்ம கிரீன் கலர்ல இருக்கும். குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பசுங்கணிகம். ஏன்னா இதெல்லாம் வந்து தாவர செல்ல இருக்கக்கூடியது. கரோட்டின், சாந்தோஃபில், குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1 லிட்டர் கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்பு, என்னோட மொபைல் கொடு, 1 லிட்டர் கடல் நீரில் இருக்கக்கூடிய உப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னாவே 3.5 கிராம். சரி, நம்ம சாதாரண உப்போட வேதியியல் பேர் என்னப்பா? நம்ம சாதாரண உப்போட வேதியியல் பேர் சொல்லுங்க. சோடியம் குளோரைடு. ஆமா, ஒரு 2 மினிட்ஸ் கேளுமா. நான் அதுக்குள்ள அந்த வீடியோவில் என்னன்னு போட்டுக்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது.
நம்ம வந்து போலீஸ் எக்ஸாமுக்கும் டிஇடி எக்ஸாமுக்கும் சயின்ஸையும் சோசியல் சயின்ஸையும் ஃபுல்லாக இதில் டீல் பண்ண போகிறோம். கைவழி கேட்டுட்டு இருப்பா. இன்னைக்கு உடனே கிளாஸில் நடத்துனதை கூட ஒரு நிமிஷம் நான் அதுக்குள்ள இந்த தலைப்பை போட்டு வந்துடுறேன். பயாலஜி பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம அதுலேயே நான் சொல்கிறேன். ஸோ செல்லுக்கு வந்து எனர்ஜி அதாவது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு அதுக்கே தனியாக வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கே தனியாக டிஎன்ஏ இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்கு வந்து அந்த மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாமா? தனியா டிஎன்ஏ ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாமா? அப்புறம் எஸ் சார் பேசலாம் சார். ஓகேப்பா. அப்புறம் ரைபோசோம்ஸ் இருக்கும். ரைபோசோம்ஸ்னா புரோட்டீன் ஃபேக்டரி. நம்ம பாடிக்கு தேவையான புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த புரோட்டீன்ஸ் வந்து என்ன மாதிரி வேலை செய்யும்னாக்கா, இது வந்து ஒரு என்சைம்ஸ் மாதிரி. அதாவது வந்து போயிட்டு வந்து இந்த வேலையை நீ செய்ய, இந்த வேலையை நீ பண்ணு, ஒரு செல்லுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற அந்த கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்றது புரோட்டீன் தான் நம்ம பாடியில. நமக்கு வந்து அதனாலதான் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்றது. இந்த புரோட்டீன்ஸை வந்து சிந்தசைஸ் பண்றதே இந்த ரைபோசோம்ஸ் தான். இப்ப நான் புரோட்டீன்ஸ் சொல்றதுனால சொல்றேன், புரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ்ல எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். நான் எசென்ஷியல்னா தேவையில்லாமலாம் கிடையாது, நம்ம பாடிக்குள்ளேயே அதெல்லாம் இருக்கு. அதனால நம்ம புதுசா நம்ம வெளியில இருந்து சேர்த்துக்க வேண்டாம். பட் வந்து எசென்ஷியல்னா அது பாடியால யூஸ் பண்ண முடியாது தானா. அதனால நம்ம வந்து நம்ம ஃபுட்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த என்னென்ன அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அந்த நேம் வந்து நம்ம பார்த்துக்கணும் கரெக்டா. ஓகே கைல்வெளி. ஓகே, தேங்க்யூமா கைல்வெளி. ஓகேப்பா. ஸோ நம்ம பேசிட்டு இருந்தோம் சயின்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் குளோரோஃபில் அப்படின்னாவே கிரீன், குளோரோபிளாஸ்ட் அப்படின்னாவே பசுங்கணிகம். 1 லிட்டர் கடல் நீரில் உள்ள உப்பு அப்படின்னு கேட்டாவே 3.5 கிராம், 3.5 கிராம். ஸோ எலும்பு இருக்கு இல்லையா, நம்முடைய எலும்பு மூடியுள்ள அந்த வெளி உரைக்கு அப்படின்றப்ப பெரியஸ்டியம் அப்படின்னு சொல்லுவோம். பெரியஸ்டியம். சரி, பெரிஹார்டியம் எங்க இருக்கு? ஹார்ட்டை சுத்தி இருக்கிறது இல்லையா. ஸோ அதை வந்து பெரிஹார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூரா லங்ஸை சுத்தி இருக்கிறதுக்கு ஃப்ளூரா அப்படிங்கறத சொல்லுவோம். மனித உடலில் காணப்படும் மிக நீளமான எலும்பு அப்படின்னு கேட்டாவே நம்ம ஃபீமர் இல்லையா, நம்ம தொடை எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 45 சென்டிமீட்டர். மனித உடம்புல காணப்படக்கூடிய மிக நீளமான எலும்பு அப்படின்னாவே தொடை எலும்பு. இதோட நீளம் கேட்டாங்கன்னா 45 சென்டிமீட்டர். ஸோ கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது உயிரிழப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க, மரணம் அப்படின்னு. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிற உலக வெப்பமடைதல். ஏன்னா அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிற கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கும் பிளஸ் குளோபல் வார்மிங்க்கும். அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடுங்கிறது ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயினுக்கு இன்னொரு சொன்னோம், என்னது அது? எக்ஸாக்ட்லி கரெக்ட், சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிளஸ் இதனால உண்டாகுது. அதே மாதிரி ஓசோன் மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்றது O3 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓசோன் அப்படிங்கிறது ஒரு நிறமற்ற வாயு. இது வந்து கலர்லெஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓசோன். ஓசோன் அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்பியருக்கு அருகில் இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஏன்னா நம்முடைய அட்மாஸ்பியரை பொறுத்தவரை மொத்தம் 5 அடுக்கு சொல்லுவோம். கீழே இருந்து மேலாக பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியர், அதுக்கு மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு மேல மீசோஸ்பியர், அதுக்கு மேல அயனோஸ்பியர், அதுக்கு மேல எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 அடுக்கு இருக்கும் இல்லையா. அந்த 5 அடுக்கு அப்படிங்கிற போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த அடுக்குகள்ல எந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப டோட்டல் வெதர் ஃபெனோமெனா என்னப்பா சொல்லுவீங்க? டோட்டல் வெதர் ஃபெனோமெனா எக்ஸாக்ட்லி கரெக்ட். டோட்டல் வெதர் ஃபெனோமெனா அப்படின்னாவே ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சயின்ஸ் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் ஃபார் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும். எஸ்பெஷலி இப்போ வரப்போற நவம்பர் 9 போலீஸ் எக்ஸாமுக்கு சயின்ஸ்ல தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு தரவு பண்ணியிருந்தோம்னாவே சயின்ஸ் சோசியல மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்போ ஓசோன் மூலக்கூறு வாய்ப்பாடு O3ன்னு சொல்லிட்டோம். ஓசோன் வந்து ஒரு நிறமற்ற வாயுன்னு சொல்லியாச்சு. ஓசோன் அப்படிங்கிறது வளிமண்டலத்துல ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அருகில உள்ளது அப்படின்னு சொல்லியாச்சு. புற ஊதா கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாப்பது எதுன்னு கேட்டா ஓசோன் தான். அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது ஓசோன். அதே மாதிரி நீர் மாசுபாடு கட்டுப்பாடு சட்டம், வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் வந்து 1974, 1974. அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னாவே 1986. அதே மாதிரி கோப்ரான்னு கூட சொல்லுவாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 தான். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 தான். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 தான். சரி சொல்லுங்க பாப்போம், என்விரான்மெண்டல் டே எப்போ? வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே ஜூன் 5.
ஜூன் 5 தான் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பொருண்மை அழியா விதி அப்படின்னு கேட்டாவே லவாய்சியர் ஞாபகம் வச்சுக்கணும். லவாய்சியர் அப்படின்னு சொன்னாவே ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர், த ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான நபர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் ராபர்ட் பாயில், இன்னொருத்தர் லவாய்சியர். ஆக்சிஜனை கண்டுபிடிச்சதுல ரெண்டு பேர் முக்கியமானவங்க. அதுல ஒருத்தர் லவாய்சியர், இன்னொருத்தர் ஷீலே. இந்த மாதிரி இன்னொருத்தர் பிரிஸ்லி. ஆக்சிஜன் பேர் வச்சதே பிரிஸ்லி தான். சரி, யார் வந்து ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சது? நிறைய முறை சொல்லியிருக்கேன். கேவண்டிஸ். கேவண்டிஸ் அப்படிங்கிறவர் தான் ஹைட்ரஜன். சார், ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? அட்டாமிக் நம்பர் 1. 1. ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. ஸோ அட்டாமிக் நம்பர் அடிப்படையில் யார் வரிசைப்படுத்தினா பீரியாடிக்கல் டேபிள்? அட்டாமிக் நம்பர் மெண்டலீஃப் வந்து மாஸ்மா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்லே அட்டாமிக் நம்பர் அடிப்படையில் மோஸ்லே, மாஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நமக்கு வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னால் மெண்டலீஃப். ஸோ மெண்டலீஃப் எப்போ வந்து அந்த ஆவர்த்தன அட்டவணை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார்? எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1869 யாரு பிறந்தா? ஸோ 1869 அக்டோபர் 2 அப்படிங்கிறதுல இல்லையா, குஜராத்தில். ஸோ முக்கியமாக வந்து அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்பின்னு சொன்னோம். குஜராத்தில் ராஜ்கோட்டில் போர்பந்தர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். ஸோ மின்முலாம் பூசப்பட வேண்டிய பொருள் அப்படின்னாவே எதிர்மின்வாய் அப்படிங்கிறது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது. மனித உடம்புல மிகப்பெரிய சுரப்பினாவே லிவர் தான், த லார்ஜஸ்ட் கிளாண்ட் அப்படிங்கிறது. ஸோ இன் அவர் ஹியூமன் கல்லீரல் தான், லிவர் தான் எடுத்துக்கணும். சரி, அட்ரினல் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? அட்ரினல் கிட்னிக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற. தைராய்டு கழுத்து பகுதி. ஸோ தைராய்டுன்றது கழுத்து அப்படிங்கிறதுல இருக்கும், த்ரோட் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தொண்டை பகுதியில் இருக்கும். ரைட். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பிட்யூட்டரி கிளாண்டுங்கிறது எங்க இருக்கும்? ஸோ பிரைன் அப்படிங்கிறதுல இருக்கும் இல்லையா. செல்லோட ஆற்றல் அப்படிங்கிற நாணயம் அப்படின்னாவே ஏடிபி, அடினோ ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். செல்லோட ஆற்றல் மையம் அப்படின்னு கேட்டா நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை எடுத்துக்கணும். ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும் பொருள் அப்படின்னு கேட்டாவே லைட், எனர்ஜி, அதே மாதிரி பச்சையம், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி வாட்டர், H2O. சரி, H2O அப்படிங்கறதோட கெமிக்கல் நேம் என்ன? ஹைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுக்கணும். ஸோ உலகிலேயே மிக உயரமான ராட்சச மரம் அப்படின்னாவே செக்கோயா. செக்கோயா அப்படிங்கறதா பெரிய மரம். ஸோ கோல்ஹை பாடிஸ் அப்படிங்கறத முதல்ல யாரால விவரிக்கப்பட்டது? இட் வாஸ் எக்ஸ்பேண்டட் பை கேமிலோ கால்ஜி. அவர் தான் இந்த கோல்ஹை பாடிஸ் அப்படிங்கறத முத எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நேர்முக செல் பகுப்பு அப்படின்னா ஏ மைட்டாசிஸ் சொல்லுவோம். மைட்டாசிஸ், ஏ மைட்டாசிஸ். ஏ மைட்டாசிஸ் அப்படின்னாவே பாக்டீரியாவிலையும் அமீபாலையும் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைட்டாசிஸ்னா உடல் செல்கள், பாடி செல்ஸ் அப்படிங்கிறது பண்ணும். அதே மாதிரி குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மியாசிஸ்னாவே ஸோ அது வந்து இனப்பெருக்க செல் அப்படிங்கிறது. ஸோ ஏ மைட்டாசிஸ், மியாசிஸ், செல் பகுப்பு முறை, செல் டிவிஷன். ஏ மைட்டாசிஸ் அப்படின்னாவே பாக்டீரியா அண்ட் அமீபா. மைட்டாசிஸ் அப்படின்னு சொன்னாவே பாடி செல். மியாசிஸ் அப்படின்னு சொன்னாவே இனப்பெருக்க செல் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஸோ மிகப்பெரிய நீர் தெக்கிடம் அப்படின்னா கடல் தான். கடல் அப்படிங்கிறது ஸோ ஒலி அளவை டெசிபிள் அப்படிங்கிற ஒரு அளவால அளவிடலாம். ஏன்னா அதோட யூனிட்டே டெசிபிள் தான். சரி, நம்முடைய ஹியூமன் அந்தமாக இருக்கக்கூடிய ஆடியபிள் சவுண்ட்னா இது. ஆடியபிள் சவுண்ட் செவி உணர்வு திறன் 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை, 20 முதல் 20,000 வரை. அப்ப 20,000க்கு மேல போச்சுன்னா கேட்க முடியாது சார். இல்ல, அந்த அந்த வேவ்ஸ்க்கு அது பேர் என்ன? அல்ட்ராசோனிக் சவுண்ட். சூப்பர் சோனிக், அல்ட்ராசோனிக். ஸோ அது மாதிரி ஹையர் அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி அது அல்ட்ராசோனிக், இது வந்து இன்ஃப்ராசோனிக். 20க்கு கீழே இருந்துச்சுன்னா இன்ஃப்ராசோனிக். அதே மாதிரி MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1998. நல்ல பாம்பு இதோட அறிவியல் பேர் கேட்டால் நாஜா. ஆஸ்பிரின் மருந்தில் உள்ள மூலப்பொருள் கார்பன் வந்து 60% இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 45% இருக்கு, ஆக்சிஜன் வந்து 35.5% இருக்கு. ஸோ பென்சிலில் உள்ள கலவைகள் அப்படின்னு கேட்டாவே கிராஃபைட் எடுத்துக்கலாம், களிமண் எடுத்துக்கலாம், கார்பன் எடுத்துக்கலாம். கிராஃபைட் அப்படிங்கிறது யாரோட அலோட்ரோபிமா? யாரோட அலோட்ரோபி? இல்ல, கார்பனோட அலோட்ரோபி. கார்பனுக்கு தான் 3, டைமண்டுக்கு அலோட்ரோபி கிடையாது. கார்பனுக்கு தான் 3 அலோட்ரோபி இருக்கும், புறவேற்றுமை வடிவங்கள் இல்லையா. அதுல ஒன்னு கிராஃபைட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட். டைமண்டுக்கு அப்புறம் புல்லரின். இந்த கார்பனோட பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் டைமண்ட். புரிஞ்சா? எஸ். அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு சொல்லுவோம், அட்டாமிக் பிசிக்ஸ்.
அட்டாமிக் பிசிக்ஸ்னாவே ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு வட்டப்பாதையில் இயங்கும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வாய்ப்பாடு கேட்டாங்கன்னா 2n². அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சுக்கணும். புரோட்டான் அப்படின்னாவே கோல்டு ஸ்டேட், ஆல்ரெடி படிச்சுட்டோம். புரோட்டானாவே கோல்டு ஸ்டேட். 1 மில்லியன் என்பது 10 லட்சம், எல்லாருக்கும் தெரியும். தனிமங்களை முதல்ல உலோகங்கள் அளவுகள் என வகைப்படுத்தி வருது லவாய்சியர் தான். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அப்படின்னு. சரி, இன்னொன்று மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா என்ன? மெட்டல், நான் மெட்டல், ஓகே. மெட்டலாய்ட்ஸ்னா எக்ஸாக்ட்லி கரெக்ட். மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் மிங்கிள் ஆனது அப்படிங்கறது மெட்டலாய்ட்ஸ். தமிழ்ல சொன்னா அதுக்கு பேரு உலோக போலிகள். உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா ஆன்டிமனி, ஆர்சனிக், டெல்லூரியம், ஜெர்மானியம், பிஸ்மத், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிகவும் எடை அதிகம் கொண்ட உலோகம் கேட்டாவே ஆஸ்மியம். சரி, அதிக எடை கொண்டது அப்படின்னு சொன்னா ஆஸ்மியம் அப்படின்னு சொன்னா, அப்ப குறைவான எடை கொண்ட உலோகம் எது? குறைவான எடை கொண்ட உலோகம்னா இல்லங்க, லித்தியம். லித்தியம் அப்படிங்கிறது தான் லைட்டஸ்ட் மெட்டல். ஹார்டஸ்ட் மெட்டல்னா ஆஸ்மியம். லைட்டஸ்ட் கேஸ் அப்படின்னு சொன்னாதான் நீங்க எடுத்துக்கணும் ஹீலியம். அதே மாதிரி தனிமம் எடுத்துக்கிட்டா ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். பேசுறது புரியுதா? எஸ். ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻⁻9 எடுத்துக்கணும். ஒரு நானோமீட்டர்னாவே 10⁻⁻9. ஸோ அல்னிகோ உலோக கலவையில் இல்லாதது குரோமியம். குரோமியம் அப்படிங்கிறது வான ஊர்திகள், இந்த ஃபிளைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உதிரி பாகங்கள் எதன் மூலமா செய்யறாங்கன்னா டியூரா அலுமினியம். அலுமினியத்தோட ஒரு ஓர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூரா அலுமினியம். ஸோ அலுமினியத்தோட ஓர் அப்படிங்கிறது எது? அலுமினியத்தோட தாது எது? அதோட கெமிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது பாக்சைட். பாக்சைட்டு, டியூரா அலுமினியம், கோரண்டம், இதெல்லாம் எடுத்துக்கலாம் அலுமினியம் அப்படிங்கிறது. அதே மாதிரி எண்ம விதி அந்த கொள்கை வெளியிட்டவர். பாக்சைட் காப்பர் இருக்குல்ல தம்பி? காப்பர் இருக்குல்ல. காப்பர் அப்படிங்கிறதுக்கு குப்ரைட். என்னாச்சு? யாரு கேள்வி கேட்டா? பாக்சைட்டுங்கிறது அலுமினியத்தோடது தம்பி. ஆமா, அலுமினியத்தோடது. அலுமினியத்தோடது, காப்பருக்கு கிடையாது. என்ன? காப்பர் கிடையாது. சோ இந்தியாவினுடைய திட்ட நேரம் காட்டும் அணுக்கடிகாரம் வைக்கப்பட்டுள்ள இடம் புதுடெல்லி. சரி, இந்தியாவினுடைய திட்ட நேரம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல எந்த ஊர்ல கணக்கிடப்படுவதா சொன்னோம்? உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் அப்படிங்கிற ஒரு நகரில், மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில், நைனிங்கிற இடத்துல 82-30 டிகிரி இவ்வளவு விஷயம் இருக்கு. உத்தரப்பிரதேஷ், அலகாபாத். அலகாபாத்தோட இப்ப சொல்லப்பட்டது. அலகாபாத்தோட தற்போதைய பேர் என்ன? பிரயாக்ராஜ். அலகாபாத்துக்கு இப்ப பேர் வந்து பிரயாக்ராஜ்னு பேர் மாத்தியாச்சு. அப்ப எது? விஜயபுரம் அப்படிங்கிறது எது? விஜயபுரம். போர்ட் பிளேயரோட இப்ப நியூ நேம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜி அப்படிங்கிறது கிராவிட்டி உங்களுக்கு தெரியும். கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னாவே 9.8 மீட்டர் பை செகண்ட். ஒப்படர்த்தி அப்படின்னாவே அழகு கிடையாது. வேலை ஆற்றல் உங்களுக்கு தெரியும், ஜூல். வேலை அப்படிங்கிறது ஒர்க்கு, எனர்ஜி, அதுக்கெல்லாம் ஜூல் தான். திறன் அப்படிங்கிறது பவர். பவருக்கு வந்து ஜூல் பை செகண்ட், ஜூல் பை வினாடி. இஸ்ரோ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1969. சரி, இஸ்ரோ ஏற்படுத்தப்பட்டது 1969 அப்படிங்கிறதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? இஸ்ரோட ஹெட் குவார்டர்ஸ் கர்நாடகா, பெங்களூர்ல இருக்கு. ஸோ இஸ்ரோ அப்படிங்கிறதுனுடைய தற்போதைய இயக்குனர் யாரு? நாராயணன் அப்படிங்கிறது நாராயணன்றது எத்தனையாவதுப்பா? 11ஆவதுமா? 10th கிடையாது, 11. 10வது அவரு. ஹரிஷூர் செக் பண்ணலாம் வேண்டாம். 9 அப்படிங்கிறது சிவன். 10 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கேரளாக்கார். யாரு இதுக்கு முன்னாடி இருந்தவர்? மத்தவங்க பேசுங்கப்பா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்பதான் புதுசா அட்டன் பண்ற மாதிரி இருக்கீங்க. 11ஆவதுமா? நாராயணன்றது 11. ஸோ அழுத்தம்னாவே பாஸ்கல். ப்ரெஷர்னாவே பாஸ்கல் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடிய மிசில் அப்படின்னாவே நியூட்டன்ஸோட தேர்ட் லா. ஸோ நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்ன? ஸோ லா ஆஃப் இனர்ஷியா. சரியா? நியூட்டன்ஸோட செகண்ட் லா தான் என்ன? ஃபோர்ஸ். F ஈக்குவல் டு ma அப்படிங்கிறதுல mன்றது என்ன, ஏங்கிறது என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க போல, என்ன வாயை திறக்கிறது இல்லை.
எல்லாம் பேசலாமே, ஒரே ஆள் தான் பேசணும்னு சொல்லி இருக்கா? இல்லை குத்தகைக்கு வாங்கிட்டியாமா? குத்தகைக்கு வாங்கியாச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் யாரும் வாங்கலை. நீங்களும் பேசுங்க, மற்றவங்களும் பேசுங்க. பர்டிகுலராக நாளை மறுநாள் எக்ஸாம் எழுத போகிறவங்க பேசுங்க, வாய தரங்க. எவ்வளவோ நடத்தியாச்சு. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸ் முடிச்சிருக்கு, சோசியல் முடிச்சிருக்கு, மேத்ஸ் 4-5 முறை நடத்தியிருக்கு. மேத்ஸ், ரீசனிங், சைக்காலஜிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்கு. வாய திறக்காமல் இருக்கக்கூடாது. போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க தான் வாய திறக்கணும். கைல்வழி வந்து போலீஸ் எக்ஸாம் எழுத போகிற ஏமா? இல்லைல்லப்பா, இல்லை. ஆனால் அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணுது, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுது. மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. உங்களுக்கு பேரண்ட் காசு கட்டுறாங்கன்னா அவங்களாம் பக்கத்தில் வச்சுட்டு என்னப்பா மற்றவங்க சொல்லுது வைக்கிறது, நீ வந்து அமைதியாக இருக்கிறேன்னு கேட்கணும். வாயை திறந்து பேசுங்கம்மா. இண்டிவிஜுவலாக கேட்க வேலைண்ணா, ஒவ்வொருத்தரா. ஸோ டைம் ஆகும், நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கோன்னு தான் கேட்குறேன். ஒரு ஆல்டர்னேட்டிவாவது இடையில ஒருத்தன் வாயை தரங்க. ஸோ அழுத்தத்தோட அழகு பாஸ்கல். பிளிம்சால் கோடுகள் அப்படிங்கிறது கப்பலில் இருக்கும். பிளிம்சால் கோடுகள் கப்பலில் வரையப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னா, அதுக்கு மேலே பொருளை ஏற்றக்கூடாது. அதுக்கு மேலே பொருளை ஏற்றுனீங்கன்னா அது மூழ்கிடும். மிதத்தல் விதி அப்படிங்கிறது ஆர்கிமிடிஸ். ஸோ வளிமண்டலத்தில் அடர்த்தி மிகுந்த அடுக்குன்றது மீசோஸ்பியர் தான். மீசோன்றது தான் அடர்த்தி மிகுந்தது, டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட அட்மாஸ்பியர்ல எவ்வளோ இருக்குன்னா 0.03 இருக்கு. அதிகமாக இருக்கிறது நைட்ரஜன் தான். நைட்ரஜன் வந்து 78% இருக்கும், ஆக்சிஜன் வந்து 21% இருக்கும். ஸோ நைட்ரஜனோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 190 டிகிரி செல்சியஸ், 196 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. விஷத்தன்மை வாய்ந்த ஒரு வாயுனா கார்பன் மோனாக்சைடு தான். யூரியாவோட மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் 135 டிகிரி செல்சியஸ். ஸோ இரும்பு துருப்பிடிக்கிறதுங்கிறது ஆக்சிடேஷன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறைய. இரும்பு துருப்பிடிக்கிறது ஆக்சிடேஷன். நம்ம வயிற்றில் அமிலத்தன்மை பிரச்சனைக்கு பயன்படுத்தப்பட்ட மாத்திரைங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறதா. ஸோ அமிலத்தன்மை அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து 10 to the power -10 மீட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்டனோட நிறை, மாஸ் ஆஃப் தி நியூட்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நியூட்டன் அப்படிங்கிறது வந்து 10.0867 AMU அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனோட வேலன்சி நம்பர் இணைதிறனாவே 4 தான். 22 கேரட் அப்படின்னாவே 916.6, 91.6 22 கேரட். பியூர் அப்படின்னாவே 24 கேரட். உலர் பனிக்கட்டி அப்படிங்கிறது ட்ரை ஐஸ் சொல்லுவோம். ஸோ அது வந்து சாலிடு கார்பன் டை ஆக்சைடு. உலர் பனிக்கட்டி அப்படிங்கிறது சாலிடு கார்பன் டை ஆக்சைடு. கம்பல்சரி இந்த போலீஸ் எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய டிஇடில இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கும் பாருங்க. இருசொல் பெயரிடுதல். ஸோ அந்த மாதிரி 2 ஃபேக்டர்ஸ் தியரினாவே காரல் லினேயஸ், கரோலஸ் லினேயஸ், ஏன்னா ரெண்டா பிரிச்சிருப்பாரு. ஸோ ரெண்டா பிரிச்சிருப்பாரு, தாவரங்கள் விலங்குகள் பிரிச்சிருப்பாரு. ஸோ ஐந்து யாரு? 5 கிளாசிபிகேஷன். ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஸ்மிதாலாம் உடனடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே உங்களுடைய ஃபோனில் எதிர்பார்ப்பேன். அஸ்மிதா சயின்ஸில் எப்படி இருந்தது, சோசியல் சயின்ஸில் எப்படி இருந்தது, சைக்காலஜியில் எப்படி இருந்தது, தமிழில் எப்படி இருந்தது, அஸ்மிதாலாம் உடனே நான் இமீடியட்டாக எதிர்பார்ப்பேன். சரியா? கொஸ்டின்ஸு சரி, உங்களோட ஃபீட்பேக் ஆவேன். ஸோ எஸ்ஐயில் போலீஸில் எப்படி இருக்குது, அடுத்து வரப்போகிற எஸ்ஐயில் ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணிடணும். அஸ்மிதா, உங்கள் அப்பாவுக்கு நான் ஓட்டு கொடுத்துருக்கேன். ஆமாம், திருநெல்வேலியிலேருந்து வந்து தங்கி படித்தோம். அப்படிங்கிற போது நம்ம போலீஸ் எக்ஸாம்லாம் அசால்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம படித்தது குரூப் 1 லெவலுக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? குரூப் 1 எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் குரூப் 2 எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் குரூப் 4 எழுதியிருக்கோம். 3 எக்ஸாம் எழுதியாச்சு நம்ம அகாடமிக் வந்துட்டு. இப்போ 2 எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம். அப்படிங்கிற போது இந்த போலீஸ் எஸ்ஐ கம்பல்சரி பாஸ் பண்ணணும், கம்பல்சரி. ஓகே, அப்போ ஓகேம்மா. கரப்பான் பூச்சியில் இருதயம் அப்படிங்கிறது எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா 13. ஏன்னா நம்ம இதயம்ன்றது 4 சாம்பர் இல்லையா? 4 சாம்பர்ஸ் என்னன்னு சொல்லலாமா? நம்ம ஹியூமன் பீயிங்ல, ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய 4 சாம்பர்ஸ். ஸோ ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் எடுத்துக்கலாம். ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் தான். ஆரிக்கல் வென்ட்ரிக்கல், அதாவது ரைட் லெஃப்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? வலது ஆரிக்கல் வலது, அந்த மாதிரி வென்ட்ரிக்கல் அப்படி சொல்லுவாங்க. இடது ஆரிக்கல் இடது வென்ட்ரிக்கல் சொல்லுவாங்க. எஸ். அப்போ வில்லியம் ஹார்வி அவர் தான் 1628 ரத்த சுழற்சியை கண்டுபிடிச்சார். சர்க்குலேஷனாவே வில்லியம் ஹார்வி. ரத்த வகைகள் அப்படின்னு கேட்டால் லான்ஸ்டீனர். ரத்த வகை. சார், யூனிவர்சல் டொனார் யாரு? வேகமாக சொல்லுங்க. யூனிவர்சல் டொனார். ஸோ ஓ அப்படிங்கிறதா யூனிவர்சல் டொனார். யூனிவர்சல் ரெசிபியன்ட் யாருமா? ஸோ ஏபி அப்படிங்கிறது. கார்பசல்ஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம இதில் பிளட் கார்பசல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 45% அப்படிங்கிறது எத்தனை டினாமினேஷன்ல இருக்கு? அதாவது பிரிவுமா? பிரிவு எத்தனை பிரிவில் இருக்கு? 3 பிரிவில் இருக்கும். எர்த்ரோசைட்ஸ் இருக்கு, லீகோசைட்ஸ் இருக்கு, த்ரோம்போசைட்ஸ் இருக்கு. எர்த்ரோசைட்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிசி, லீகோசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒயிட் பிசி. ஸோ அதே மாதிரி த்ரோம்போசைட்ஸ் அப்படிங்கிறது பிளாட்லெட்ஸ். பிளாட்லெட்ஸ் எதுக்குமா உதவுது? ஸோ பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? காகுலேஷன். ஸோ ஓகே, ரத்த சோகை அப்படிங்கிறது எதனால வருது? அனீமியாங்கிறது எதனால வருது? ஆர்பிசி குறையினால வருது. ஆர்பிசி அப்படிங்கிறது எங்க உருவாகுது? ஸோ போன் மேரோல உருவாகுது. ஆர்பிசி அப்படிங்கிறதுனுடைய வாழ்நாள் எவ்வளவு? 120 டேஸ் அப்படிங்கிறது. ஆர்பிசி அப்படிங்கிறது அதிகமான என்ன வரும்?
பாலிசைத்தீமியாங்கிறது வரும். ஸோ குறைஞ்சா அனீமியா வரும். அதே மாதிரி ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் கூடுச்சுன்னா லுக்கேமியாங்கிற ரத்த புற்றுநோய் வரும் இல்லையா, கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது பிளட் கேன்சர் வரும். சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதுன்னா ஸோ லூக்கோபீனியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சிறுகுடல் அப்படிங்கிறதுடைய சென்டர் பார்ட் அப்படின்னா சஜீனம் அப்படிங்கிறது தான் சிறுகுடல் நடுப்பகுதி. சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்க்ரோவ் காடுகள், அதில் இருக்கக்கூடிய அந்த தாவரத்தோட பேர் கேலோபைட் அப்படிங்கிறது அழைக்கப்படும். மக்கள் தொகை கல்வினாவே டீமோகிராஃபின்னு சொல்லுவோம். மக்கள் தொகை கல்வினாவே டீமோகிராஃபி. ஸோ மக்கள் தொகை தினம் எப்ப? ஜூலை 11. சென்சஸ் டே எப்ப? ஸோ பிப்ரவரி 9 அப்படிங்கிறது. ஸோ அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்படுது? அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்படுது? ஸோ 2026 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 2026 அப்படிங்கிறது ஸோ ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு செகண்ட் அப்படியே லைனில் இருங்க. ஒரே ஒரு செகண்ட். ஹலோ, சொல்லுப்பா. நீ என்னன்னு சொல்லு, தகவல் சொல்லு. நான் கிளாஸுக்குள்ளே இருக்கேன், தகவல் சொல்லு. ஸ்காலர்ஷிப்புக்கு அக்கௌண்ட் கார்டு கேட்குறாங்களா? அதான் வேண்டாம், முடிவு வச்சிருச்சு, நாளெலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டேட்னா நம்ம போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்ல, போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணணுமா? சரி, அப்போ நீ வரணுமா? கொடு, மேம்கிட்ட கொடு.